மற்றவர் மனமறிந்து பேசக்கூடிய மகர ராசி நேயர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இந்த புது வருடம் பிறக்கிறது. இந்த புது வருடம் உங்களுக்கு அற்புதமான யோகங்களை அள்ளித்தரப்போகிறது. இந்த புது வருடம் பிறக்கும் பொழுது உங்களுடைய சகாய ஜெயபோகஸ்தான அதிபதியும் 12 கூடியவனான குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பார்க்க கோடி குற்றமும் விலகும் என்பது ஜோதிடத்தினுடைய பழமொழி. குற்றமே இல்லாத உங்களுக்கு குரு பார்க்கும்போது கோடிகளை கொட்டுவார் என்று உறுதியாக சொல்லலாம். அவர் சித்திரை மாதம் 31, அதாவது மே 14ஆம் தேதி உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆவார். அவர் 6ஆம் இடத்திற்கு சென்றாலும் கூட நட்பு வீடு என்கின்ற வகையில் உங்களுக்கு அபரிமிதமான யோகங்களையும், உங்களுடைய தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தையும், உங்களுடைய 12ஆம் இடத்தையும், உங்களுடைய 10வது இடத்தையும் அவர் பார்வையிடுவார். இந்த பார்வையெல்லாம் உங்களுக்கு வாழ்வில் எல்லா வகையான முன்னேற்றங்களையும் கொடுக்கும். உங்களுடைய ராசி அதிபதியும் உங்களுடைய தனம் குடும்பம் வாக்கக்கூடியவனான சனீஸ்வர பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி, அதாவது பங்குனி 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து, அதாவது உங்களுக்கு 7.5 சனி தன் வீட்டுக்கே 7.5 சனி, அதாவது சனீஸ்வர பகவான் தன் வீட்டுக்கே 7.5 சனியாக இருந்து விடுபட்டு மீன ராசிக்கு செல்கிறார். கடந்த 7.5 ஆண்டுகளாக இந்த 7.5 ஆண்டுகளில் சுமார் உங்களுக்கு எல்லோருக்கும் ஏற்பட்ட சிரமத்தை எல்லாம் அவர் கொடுக்கவில்லை. ஒரு அளவான மிக கடுமையான சோதனைகள் எல்லாம் செய்யாமல் தாங்கிக் கொள்ள அளவுக்கு மட்டும்தான் சோதனை கொடுத்தார். அதே டைமில் வரவுகளையும் நிறைய கொடுத்தாருன்னு உறுதியாக சொல்லலாம். இப்போ தனம் குடும்ப வாக்களுக்கு இருந்து பாதச்சனியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அது மிக நல்ல அமைப்பு. தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் அதிகமாக பெருகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுவரைக்கும் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இருந்த சனீஸ்வர பகவான் சில நெருக்கடிகளை கொடுத்திருந்தாலும் இனி அந்த நெருக்கடிகள் விலகும். ஏன்னா அவருடைய இயல்பு அந்த மாதிரி. தனஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அவர் இப்போ குருவோட பார்வை உங்களுக்கு குரு பயிற்சி ஆகிறதுனால குருவோட பார்வை உங்களுக்கு 9ஆம் பார்வையாக பதிவதால் உங்களுக்கு தனம் ஸ்தானத்தில் மிக அற்புதமான வரவுகள் எல்லாம் நிறைய வரும். அதாவது 3ஆவது இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு 2ஆவது இடத்துக்கு வர்றார். அவரும் உங்கள் ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதிக்கு நட்பு கிரகம் என்கின்ற வகையில் அவரும் ராகு தனஸ்தானத்துக்கு வருவது மிக அற்புதமான அமைப்பு. அதற்கு அடுத்து தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவர் 9ஆவது இடத்துக்கு வர்றார். அதாவது ராசிக்கு 8ஆவது இடத்துக்கு வர்றார். அந்த 8ஆவது இடத்துல கேது பகவான் வருவது அது உங்களுக்கு 8ஆம் இடம் அஷ்டமம் கஷ்டமங்கிற வகையில் இருந்தாலும் கூட உங்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருப்பதாலையும் அவருக்கு குருவோட பார்வை மிதுனத்திலிருந்து 9ஆம் பார்வையாக ராகுவை பார்ப்பதாலும் கேதுவிற்கு குரு பகவான் 11ஆவது இடத்துல இருப்பதனால அந்த இடத்துல கேது பகவானுக்கு பொதுவாகவே ராகு கேது பகவானுக்கு சிம்ம ராசிலையோ கடக ராசிலையோ ஒரு பவர் கொடுக்கல. ஏன்னா அது புராணத்திலிருந்து வரக்கூடியது. சிம்ம ராசி கடக ராசியில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க தன்னோட இயல்பு நிலையிலிருந்து ஒரு நல்லதை மட்டும்தான் அங்கே செய்ய முடியும். அவங்களுக்கு அந்த இடத்துல பவர் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆவது இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது உங்களுக்கு 5ஆவது இடத்துல இருக்கக்கூடிய குரு பூர்வ புண்ணிய புத்திரர் வகையிலையும், அதாவது இப்போதைக்கு திருமணம் ஆனவங்களாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்துருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கூலில் இருக்கிறவங்க ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு போகலாம். ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு கல்லூரியில் அற்புதமாக இடம் கிடச்சி படித்து முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கல்லூரி படிப்பு முடித்ததுக்கு பின்னாடி மிக அற்புதமான வேலை வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. வாய்ப்புகள் கிடைக்குங்கிறத உறுதியாக சொல்லலாம். கடந்த காலத்தில் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பாத சனியாக இருந்தாலும் கூட பெருசாக ஒன்றும் அவர்
எல்லாத்துக்கும் கொடுத்த மாதிரி துன்பத்தை அவர் கொடுக்கல. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து இன்னும் பலமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து சூரிய பகவான் உங்களுக்கு வந்து இந்த ராசி பிறக்கும்போது உங்களுக்கு 12வது இடத்துல இருக்கார். அவரும் வந்து தை மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு வந்துடுவார். உங்களுக்கு வந்து குருவோட பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு பதிவதனால உடல் ஆரோக்கியம் மேம்படும். 4வது இடத்து நாளுக்குடைய செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து கடகத்தில் வந்து உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால தாய் வகையில் ஒரு சில சிறு சிறு மருத்துவ செலவுகள் வரும். அதுவும் பூரணமாக வந்து குணமாகறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல இருக்கக்கூடிய மனைவி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. அவரும் வந்து கடந்த காலங்களில் வரக்கூடிய காலங்களில் தை மாதம் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து தை 8ஆம் தேதியிலேருந்து பங்குனி வரைக்கும் அவர் வந்து 6வது இடத்துக்கு போகிறது மிக அற்புதமான பலனை தரப்போகிறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து மண் மனை ஏற்கனவே வாங்கி போட்ட இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இடம் வீடுகள் வந்து கட்டுவதற்கு வீடை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் வந்து அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தருவார். அவர் வந்து உங்களுக்கு நாளுக்குடையவன் வந்து உங்களுக்கு வந்து 6வது இடத்துல வந்து மறைகிறது மிக அற்புதமான பலனை தான் தருவார். இப்போதைக்கு வந்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல இருக்கார். அந்த 7வது இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தொழிலில் வந்து அக்கறையோடு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தொழிலில் ஒரு மந்த நிலை வந்து இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கு. அதை வந்து உங்களுக்கு வந்து சரியாயிரும். தொழிலில் வந்து தொழில் ஸ்தானத்தில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கூட்டாளிகளால் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இப்போதைக்கு வந்து இந்த தொழில் ரீதியாக உங்களுக்கு வந்து மந்த நிலை இருக்கும். அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கூட்டாளிகள் பற்றியில் தனிப்பட்ட சொந்த தொழிலாக இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சொந்த தொழிலுக்குரிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு வந்து வருங்காலத்தில் வந்து தை மாதம் 15ஆம் தேதி முதல் வைகாசி 17ஆம் தேதி வரைக்கும் வந்து உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல, அதாவது குரு வீட்டில் வந்து அவர் வந்து உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்து அவர் வந்து அங்கே சஞ்சாரம் செய்ய போகிறாரு. சுக்கிர பகவான் அந்த வீட்டில் கிட்டத்தட்ட தை 8ஆம் தேதியிலிருந்து தை மாசி பங்குனி 20 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 நாளைக்கு மேலே அந்த இடத்துல 3வது இடத்துல இருந்து அவர் உங்களுக்கு வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. அந்த காலகட்டங்களில் வந்து தந்தை வழி மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய எல்லா வகையான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். இது உறுதியாக சொல்லலாம். ஏன்னா கடந்த காலத்திலே வந்து உங்களுக்கு வந்து இப்போ குரு கடந்த காலத்தில் போன மே மாதத்துலேருந்து குரு வந்து உங்களுக்கு வந்து அந்த பாக்கியஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால அதுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைச்சிதுன்னு சொல்லலாம். விரயங்கள் வந்து தண்ட செலவு அப்படிங்கிறதெல்லாம் வரவே இல்லை. உபயோகமான செலவுகளை மட்டும்தான் நீங்கள் செஞ்சிட்டு இருந்தீங்க. அதற்கான பணத்தையும் உங்களால் உங்களுக்கு வந்து பணம் கிடைச்சிட்டு இருந்தது. பணம் உங்களுக்கு வந்து தாராளமாக கிடைச்சதுன்னு உறுதியாக சொல்லலாம். வரக்கூடிய காலங்கள் வந்து உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. ஜனனகால ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் அதிகமான பலன்கள் கிடைக்கும். இப்போ வந்து கோல்சாரப்படி தான் சொல்கிறோம். கோல்சாரமே வந்து பொதுவாகவே வந்து ஒரு 40% பலன் கொடுக்கக்கூடியது. கோல்சாரத்தில் வந்து லைஃப் லாங்காக செட்டில் ஆகிறவங்களாம் இருக்காங்க. கோல்சாரம்ங்கிறது வந்து ஒரு நாளைக்கு போகக்கூடிய ஒரு நட்சத்திரம், 2.25 நாளைக்கு சந்திரனுடைய மாற்றம், ஒரு மாதத்துக்கு போகக்கூடிய புதன், ஒரு மாதத்துக்கு போகக்கூடிய சுக்கிரன், 45 நாளைக்கு மாறக்கூடிய செவ்வாய், ஒரு வருஷத்துக்கு மாறக்கூடிய குரு, 1.5 வருஷம் மாறக்கூடிய ராகு கேது, 2.5 வருஷம் மாறக்கூடிய சனீஸ்வர பகவான், இப்படி எல்லாமே வந்து அது வந்து கோல்சாரன்னு சொல்லலாம். ஜனனகால ஜாதகம் நம்ம பிறக்கும்போது இருக்கும்போது என்ன கிரக அமைப்பு இருக்கோ அதை வச்சு சந்திரனோட அமைப்பு வச்சு உங்களுக்கு வந்து திசா புத்திகள் வரும். அந்த திசா புத்திகள் வந்து உங்களுக்கு பாதகமாகவே இருந்தாலும் இப்போ கோல்சாரம் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்குது. ஜனனகால ஜாதகப்படி ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டரு அப்பப்போ வந்து இந்த கோல்சாரம் வந்து பலமாக இருக்கும்போது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு மிக சிறப்பான மாற்றங்கள் இருக்குது. தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தையும் உங்கள் ராசியும் குரு மாறி மாறி பார்க்கறதுனால மிக நல்ல யோகங்கள் இருக்குங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.